இந்த அனிமல் ஒரு ஆல்ஃபா மேல் வந்து இந்த கான்செப்ட் தமிழ் சினிமாவில் வந்து அப்படி யாரும் இங்கே காமிச்சது கிடையாது. இந்த ஆல்ஃபா மேல்ங்கிற கான்செப்ட் வந்து இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அது ஒரு பேசு பொருளாகவே இருக்கு. அனிமலில் காமிக்கிற ஒரு விஷயம் திரைப்படங்கள்ல இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வர சரியா இருக்குமா? என்னை பொறுத்தவரைக்கும் நான் தான் ஆல்ஃபா மேல். அந்த படம் நான் தியேட்டர்ல பார்க்கும்போது நிறைய பேர் இப்படிதான் அந்த படத்தை பார்த்தாங்க. பயங்கர கம்பெல்லிங்காக இருந்தது. நானே அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நாள் பார்த்தேன், போயிடலான்ட்டு கிளம்பிட்டேன். மறுபடியும் ஒரு 5 days கழிச்சு செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். சந்தீப் ரெடி கண்டிப்பா என்ன திட்ட போறான், அது வேற விஷயம். இந்து தனிதை காடு படமே எடுத்துக்கலாம். கடைசி கிளைமேக்ஸ்ல 5 நிமிஷம் நான் ஆசைப்பட்டது ஒண்ணு, எடுத்தது ஒண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சூழல் என்ன மாதிரி சூழல், எதனால அதை விட்டீங்க, என்ன காரணம்? இல்ல, ஆக்சுவலா நினைச்சதை விட அதிகமா எடுத்துட்டேன் நான். என்னுடைய படம் வந்து நீங்க படம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், அந்த முத்து வந்து அந்த படிக்கட்டு பரோட்டா கடையோடைய படிக்கட்டு இறங்கி போறதோட டு பி கண்டினியூட் அப்படின்னு முடிக்கலாம் தான் எங்களுடைய ஸ்க்ரீன் பிளே இருந்தது. அதுக்கு மேலே நாங்கள் யாருமே எதுவுமே எழுதல. சாரும் எனக்கு சீன்ஸ் கொடுக்கல, நானும் என்னுடைய ஸ்க்ரீன் பிளே டயலாக் வெர்ஷன்ல அவ்வளோதான். ஜெயமோகன் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் அந்த மஞ்சுமோல் பாய்ஸ் படத்துல வந்து அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, துருக்கிகள்ங்கிற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அங்கே உள்ளவங்க அப்படிதான் இருக்காங்கன்னு. இப்போவே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லுவாரு. பட் மலையாள பொறுக்கிகள்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாரு. அதுல கூட உங்களுக்கு டிராவல் பண்ணல அந்த இதுவும் எதனால அப்படி சொல்லியிருப்பாரு உங்களுக்கு தோணுதா? இல்லாட்டி என்ன அறிந்தால ஒரு ஃபுல் படமும் எழுதுனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஹாஃப் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் குமார் ராஜாட்ட எனக்கு இன்னும் ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இப்போ எனக்கு கமல் சார் வந்து தசாவதாரம் டைரக்ட் பண்ண தான் என்னை ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஒரு 25 days அந்த டிஸ்கஷன் நான் இருந்தேன். அங்கே எல்லா சீனியர் கமல் சாருடைய அந்த சர்க்கிள் ஆஃப் ரைட்டர்ஸ் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. சுஜாதா சார் இருந்தார், கிரேசி மோகன் இருந்தார், மதன் சார் இருந்தார், வேற நிறைய ரைட்டர்ஸ் அந்த டிஸ்கஷன் இருந்தாங்க. ஒரு 25 days நான் டைரக்ட் இவங்கெல்லாம் அந்த ஸ்க்ரீன் பிளேல ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. வாத்தமிழர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விண்ணை தாண்டி வரும் காதல், வேட்டையாடும் விளையாடும் ஆக்ஷன், பச்சைக்கிளி முத்துச்சரமாய் அழகியல், இப்படி படம் எடுப்பதில் வல்லவர் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். இவரை டாப் டு மாஸ்டர் நிகழ்ச்சிக்காக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம வந்து லயோலா காலேஜோட விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ண போறோம். இதுல உங்களுடைய திரைப்பட அனுபவம் இருக்கு, அதை பகிர்ந்துக்கலாம். இப்போ நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர், முகாம்பி காலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பற்றி ஜாலியாக சுற்றி இருந்தவர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிவிட்டு வந்து ஒரு நல்ல பிரபலமான ஒரு இயக்குனராக இருக்கீங்க, நடிகராகவும் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் படித்த படிப்பு வேற, நீங்கள் இருக்கும் துறைங்கிறது வேற. இப்போ விஸ்காம் படிச்சுட்டு வரவங்களும் இருக்கிறாங்க, உங்களை மாதிரி மெக்கானிக்கலும் MBA படிச்சுட்டு வரவங்களும் திரைப்படத்துறையிலும் வராங்க. இந்த 2 பேரும் படிச்சுட்டு வர்றதுக்கும் படிக்காமல் நீங்கள் உங்களுக்கு ஆர்வத்தோடு வந்து சேரும் பொழுதும் இருக்கிற வித்தியாசம் என்னவா நினைக்கிறீங்க? படிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம என்னவா ஆகிறோமோ அதை பற்றி சம்மந்தமே இல்லை. இப்போ என்னுடைய ஒர்க்கில் நான் ஒரு இயக்குனராக இருக்கேன், ஒரு ஃபில்ம் மேக்கராக இருக்கேன். எனக்கு அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த 4 வருஷம் நான் காலேஜில் படிக்கும்போது நான் மீட் பண்ண என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உண்டான தமிழ் ஆர்வம், அங்கே டவுன் சவுத்லேருந்து நிறைய மக்கள் வந்து படித்தாங்க. அவங்களோட பேசி சினிமாவை பற்றி பேசியே நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ராஜீவ் சார்ட்டு நான் வந்து மின்சார கனவு படம் ஒர்க் பண்ணும்போது டெக்னிக்கலாக நான் வந்து ஒரு 10 to 20% தான் நான் கற்றுக்கிட்டு இருப்பேன் அந்த டைமில். பட் ஒரு படம், ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், ஒரு ஆக்டர்ஸ், இவர் எப்படி இன்ஹிபிஷன்ஸே இல்லாமல் ஒரு ஆக்டரை டைரக்ட் பண்ணுறாரு, அதெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு படத்துடைய அந்த ப்ராசஸை நான் கற்றுக்கிட்டேன். பட் காலேஜ் வந்து என்னை வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அந்த 4 years இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன், இங்கே உங்க முன்னாடி உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது நல்ல காலேஜ் இல்லையோ அதை பற்றி நம்ம போக வேண்டாம். ஆனால் அந்த 4 வருஷம் அந்த காலேஜில் நான் படித்த புத்தகங்கள், நான் பார்த்த சினிமா, நாளைக்கு எக்ஸாம்ல இன்னைக்கு நான் தியேட்டர்ல உட்காந்துருப்பேன். இது வந்து ஒரு நல்ல விஷயமா நீங்க பார்க்கக்கூடாது. பட் என்னுடைய சினிமா ஆர்வம், சினிமா பத்தி ஒரு அப்ரிசியேஷன், சினிமாவை பத்தி பேசினது, நிறைய பழைய படங்களை பத்தி அங்க இருக்கிறவங்களோட நான் பேசினதான் என்னை வந்து சினிமா மேல இல்லை அந்த பேஷன் இல்லைன்னா இன்னைக்கு நான் உட்காந்துருக்க மாட்டேன். உண்மையிலே நாயகன்ற படம் பார்த்தப்போ எனக்கு என் மைண்ட்ல ஒரு விஷுவல் இமேஜரி ஓடிச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி I was 16 மணிசருடைய அந்த படம் பார்த்தப்போ நான் அப்போ வீட்டில் நிறைய படங்கள் பார்ப்போம், தியேட்டருக்கு அப்பப்போ வீட்டில் கூப்பிட்டு போவாங்க. பட் இந்த படம் பார்த்தப்போ ஒரு பாதிப்பு உண்மையிலேயே ஏற்பட்டுச்சு. அந்த விஷுவல் இமேஜரி ஏதோ என்னை வந்து ஈர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இமேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ளே எனக்கு அந்த வயசுலேயே எனக்கு அந்த தாட் வந்துச்சு. ஆனால் காலேஜில் அந்த படத்தை பற்றி பேசி வேற நிறைய படங்களை பற்றி, அதுக்கப்புறம் மணிசருடைய ப்ரீவியஸ் ஒர்க் எல்லாம் காலேஜில் பசங்க சொல்லி தான் நான் எடுத்து VHSல உட்காந்து பார்த்துட்டு நிறைய எனக்கு ஒரு ஆர்வம் உண்டாச்சு. ஸோ அந்த படிப்பு, அந்த ஒரு 4 years or 3 years in college, தட் ஃப்ரெண்ட்ஷிப், தட் டுகெதர்னஸ், அது வந்து நம்ம லைஃப்பை ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். அது ரொம்ப முக்கியம். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேள்வி பதில் சொல்லணும்னா, விஷுவல் கம்யூனிகேஷன், இந்த மீடியா கோர்சஸ் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லி நான் சொன்ன விஷயங்கள் அதுக்குள்ளே வந்துடும். ப்ளஸ்
இந்த மாதிரி ஒரு ஒரு இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது ஃபிலிம் இன்ஸ்டியூட் போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு செகண்ட் இயர்ல எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. 4 years முடிச்சுட்டு வெளியே வரும்போது மறுபடியும் ஒரு 3 years படிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் நமக்கு எப்படி ஒர்க் கிடைக்கும், சரி வேண்டாம் நம்ம யாரோ டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன், மாஸ் மீடியா இதெல்லாம் படித்தாலும் ஒரு டைரக்டரோடையோ இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இங்கே நமக்கு உண்மையிலே இந்த கோர்சஸில் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்கா, லைட்டிங் பற்றி சொல்லி கொடுக்குறாங்களா, ஒரு கேமரானா என்ன, ஒரு கண்டினியூட்டினா என்ன, ஒரு ஷாட் எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் இருக்கான்றது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. பட் அது இன்னும் இன்டராக்டிவா, இன்னும் அந்த மாதிரி சில விஷயங்களுக்குள்ள போய் கம்ப்ளீட்டா நம்மளை வந்து ஒரு தியரியா நம்மளை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு படம் இல்லை 2 படம் அப்படின்னு ஒர்க் பண்ணி வெளில வந்தாங்கன்னா ஆஸ் ரைட்டர்ஸ், ஆஸ் ஸ்கிரீன் ரைட்டர்ஸ், ஆஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் இட் பி வெரி யூஸ்ஃபுல் டு தெம் அப்படின்னு தோணும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜோட பங்கு ஒரு முக்கியமான பங்களிப்பா இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், முடிஞ்ச பாடல்கள், இசை, எடிட்டிங், இப்படி எல்லாத்தையுமே வந்து இயக்குனர் செய்யணுங்கிற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வந்தது அவங்க தான். இல்லை அதுக்கு முன்னாடி வந்து டைரக்டராக டைரக்ஷன் பண்ணுறாங்க, அதுக்கு கதைகளாக இருந்தது. ஸோ அவங்க கதையை வாங்குறாங்க, அந்த கதையை வாங்கி இந்த டேரக்டர் படம் எடுப்பாங்க, அப்படி இருந்தது. ஸோ நிறைய கதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இப்போ ஒரு டைரக்டராக வரணும்னு ஆசைப்படுறவங்க 4 துறை மினிமம் 4 துறை நீங்கள் கையாண்டா மட்டும்தான் நீங்கள் டைரக்டர் ஆக முடியும்னு ஒரு மித்து, ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி இருக்கு. இது வந்து அவசியம் நினைக்கிறீங்களா? நான் 2மே பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இது நல்லா தெரியும். 1 year எனக்குள்ள எந்த ஐடியாஸுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் இருந்தது, ஐடியாஸாக இருக்குது, ஆனால் அதை வந்து எனக்கு பிடிச்ச ஒரு எழுத்தா என்னால் அதை கன்வெர்ட் பண்ண முடியல. நான் எழுதுனது எனக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு மனசும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு ரைட்டரோட கொலாபரேட் பண்ணி அவருடைய எழுத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே, டயலாக் ஒர்க் பண்ணி அதை வந்து நம்ம படமாக்கணும்னு நினச்சி ஒரு 2-3 முயற்சிகள் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீதானே என் பொண்ணு வசந்தம் வந்து என் கூட ரேஷ்மான்னு ஒருத்தங்க ஒர்க் பண்ணாங்க, அவங்களுடைய ஸ்டோரி. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை நான் வாங்கிட்டு அதில் ஸ்க்ரீன் பிளே, டயலாக் எழுதி நான் ஒர்க் பண்ணேன். விந்து தெரிஞ்சது காடு வந்து ஜெயமோகன் சாருடைய ஸ்டோரி, ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு ஐடியா ஒன்று சொன்னாரு, நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டப்போ ஒரு கதையா அது உருவாச்சு. பட் எனக்குள்ள நிறைய ஐடியாஸ் வந்து என்னால் வந்து கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஒரு ஸ்க்ரீன் பிளேயாகவும் மாறும். மின்னலே, காக்க காக்கு, வேட்டாடு விளையாடு, பச்சை கிளி முத்துச்சரம், வாரணம் ஆயிரம், இதெல்லாமே கதை, திரைக்கதை, வசனம் எழுத பண்ண படங்கள் தான். ஆனால் இதுலேயுமே வந்து கொலாபரேட் பண்ணணும், நம்மளுடைய அந்த ஒரு ஸ்ட்ரீம்லைனான ஒரு ஒன் டைமென்ஷனான ஒரு தாட்டாக இல்லாமல் வேற ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணணும்னு முயற்சியும் அதில் எடுத்திருக்கேன். அந்த வகையில் நிறைய ரைட்டர்ஸ் அந்த டைமில் நான் மீட் பண்ணியிருக்கேன். என்னை அறிந்தால ஒரு ஃபுல் படமும் எழுதுனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஹாஃப் ஷூட் பண்ணதுக்கப்புறம் குமார் ராஜாட்ட எனக்கு இன்னும் ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஹாலிவுட்ல வந்து என்னுடைய கதை நான் தான் எழுதணும் அப்படின்னு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஒரு ஐடியா ஒன்று பிடிச்சிருக்குன்னா தான் அந்த டைரக்டராலே அதை எடுத்து பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஆப்பன்ஹைமர் எடுத்துக்கோங்களேன், அவர்கிட்ட அந்த புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக்கை கொடுத்து இதை படித்து பார்த்ததுக்கு அப்புறம் அவர் இந்த ஐடியா நல்லா இருக்கு, இதை நான் ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் இருந்து அவர் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைரக்டருடைய கிட்டத்தட்ட டைரக்டருடைய மைண்ட்ல இருந்தால் அந்த ஜெர்ம் வந்திருக்கு, ஒரு ஸ்டோரியாக வந்ததை அவர் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லைன்னா இது கஷ்டம். யூ நீட் டு ஐடென்டிஃபை வித் வாட் யூ மேக்கிங், யூ நீட் டு பி இன் இட். இப்போ எனக்கு கமல் சார் வந்து தசாவதாரம் டைரக்ட் பண்ண தான் என்னை ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஒரு 25 days அந்த டிஸ்கஷன் நான் இருந்தேன். அங்கே எல்லா சீனியர் கமல் சாருடைய அந்த சர்க்கிள் ஆஃப் ரைட்டர்ஸ் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. சுஜாதா சார் இருந்தார், கிரேசி மோகன் இருந்தார், மதன் சார் இருந்தார், வேற நிறைய ரைட்டர்ஸ் அந்த டிஸ்கஷன் இருந்தாங்க. ஒரு 25 days நான் டைரக்டர் இவங்கெல்லாம் அந்த ஸ்க்ரீன் பிளேல ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே என்னால் போக முடியல, அந்த ஜெர்ம் என்கிட்ட வரல. அது ஒரு ஈகோவா நான் சொல்ல, அந்த ஒரு ஐடியா நம்ம மைண்டில் இல்லை. அண்ட் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் ஒரு ஆக்டர் வந்து 10 ரோல் பண்ணுறதை வந்து நம்மளால் பண்ண முடியுமா, அண்ட் அவருடைய ஐடியாவுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் எனக்கு கான்ஸ்டன்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 25 days அப்புறம் நான் சார் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி நான் அங்கிருந்து வந்துட்டேன். தட் கால் ஐ டுக் அட் தட் பாயிண்ட். ஸோ எந்த கதையாக இருந்தாலும் அதுக்குள்ளே நம்மளால போக முடியணும். அது நம்ம உள்வாங்கிட்டு அதை பண்ணாதான், இல்லாட்டி வெந்து தனிது காடு மாதிரி ஒரு படம் வந்திருக்காது. அது அவர் ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 10 minutes ஒரு ஷார்ட் ஸ்டோரி நரேட் பண்ணி முத்துன்ற அந்த கேரக்டர் வந்து ஒரு கன் எடுத்துட்டு ட்ரெயின்ல ஏறுற வரைக்கும் அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் நான் எழுதல கௌதம், இதுதான் ஷார்ட் ஸ்டோரியை நான் ரிலீஸ் பண்ணேன், இது அதுக்கப்புறம் நான் ரீடரோட இமேஜினேஷனுக்கு அது விட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த இமேஜினேஷன் தான் எனக்கு வேணும் சார். இப்போ ஒரு 2 hours எனக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே, இந்த முத்துவோட ஜேர்னியை நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன். இவன் அந்த பரோட்டா கடைக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த கன்னை ஏன் அவன் எடுத்துகிட்டு வந்தான், அந்த பணத்தை விட்டு அந்த கன்னை ஏன் அவன் எடுத்துகிட்டு வந்தான், அந்த கன் ஃபர்தராக அவனுக்கு யூஸ் ஆச்சா, அவன் இதுக்குள்ளே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறவன் ஃபைனலாக அவன் ஒரு கேங்ஸ்டராக போய் தான் சேர்ந்தானா அப்படின்ற ஒரு ஜேர்னி நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ மறுபடியும் ஒரு 10 days உட்காந்து அதை ஒர்க் பண்ணோம். ஸோ என்ன இருந்தாலும் அதுக்குள்ள நம்ம போனாதான் அது நடக்கும். உங்களுக்கும் ஜெயமோகனுக்கும் நீங்க அந்த இணைஞ்சு பண்ண அந்த மற்ற எழுத்தாளருடைய கதையை வாங்கி பண்ணும்போது உங்களுக்கு இந்த சௌகரியம் என்ன, ஒரு டைரக்டரா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது அதுல?
ஐ திங்க் கம்ஃபர்ட் ஜோன்ன்றதை விட அந்த ஐடியா ஆக்சுவலாக ஒரு 8-10 ஐடியா கண்டிப்பாக பேசியிருப்போம். அதில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக ஒரு ஐடியா கேட்கும் போதோ இல்லை ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயா இந்த மாதிரி போகலாமான்னு சொல்லும்போது விஷுவல் இமேஜஸ் அப்படியே ஓட ஆரம்பிக்கும். ஸோ மைண்டில் எனக்கு வந்து அந்த முத்துவோட ஜேர்னி அந்த மாதிரி அவர் சொல்கிற சில விஷயங்கள்ல எனக்கு அந்த விஷுவல் இமேஜரி ஒன்று ஓப்பன் ஆச்சுன்னா நான் உண்மையிலே அதுக்குள்ளே இறங்கி அதை ஏற்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். நீதானே என் பொன் வசந்தும் அதே மாதிரி தான். அந்த கதையை எனக்கு படிக்கும் போதே ஒரு விஷுவல் இமேஜரி, இதுக்குள்ள ஒரு ராஜா சாரோட மியூசிக் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற சில எண்ணங்கள் தாட்ஸ் எல்லாம் எனக்குள்ள வந்துச்சு. அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு படமாக நான் பண்ணது தான். ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் லெவலாக இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ரைட்டர் தான் அவர். எனக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு ரோட் பிளாக் மாதிரி என் மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும், அப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சார் ஒன்று எழுதிட்டு இருக்கேன், இது ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு அவர் அதுக்கு வேற ஒரு ஐடியா கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ள இருக்கு. இப்போ அவர் கூட சேர்ந்து பணியாற்ற விந்து தனிந்த காடு படம் எடுத்துக்கலாம். கடைசி கிளைமேக்ஸ்ல 5 நிமிஷம் ஆசைப்பட்டது ஒண்ணு, எடுத்தது ஒண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சூழல் என்ன மாதிரி சூழல், எதனால அதை விட்டீங்க, என்ன காரணம்? இல்லை ஆக்சுவலாக நினைச்சதை விட அதிகமாக எடுத்துட்டேன் நான். என்னுடைய படம் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், அந்த முத்து வந்து அந்த படிக்கட்டு பரோட்டா கடையோடைய படிக்கட்டு இறங்கி போகிறதோட டு பி கண்டினியூட் அப்படின்னு முடிக்கலாம் தான் எங்களுடைய ஸ்க்ரீன் பிளே இருந்தது. அதுக்கு மேலே நான் யாருமே எதுவுமே எழுதலை. சாரும் எனக்கு சீன்ஸ் கொடுக்கல, நானும் என்னுடைய ஸ்க்ரீன் பிளே டயலாக் வெர்ஷனில் அவ்வளோதான், என்னை விட்டுருங்க, எனக்கு இது வேண்டாம், நினச்சேன்னா அவங்களால நான் போட்டு தள்ள முடியும், பட் எனக்கு வேண்டாம், நீங்களும் வேற ஏதாவது வேலை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி போகிறோட படம் முடியுது. பட் படம் பார்த்துட்டு ஒரு டீம் ஜெயமோகன் சார் உட்பட எல்லாருமே வந்து இது, ஏன்னா அப்போ இந்த விக்ரமுடைய பாதிப்புல எல்லாருமே இருந்தோம், ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருந்தோம் எல்லாருமே. ஸோ ஒரு கேங்ஸ்டரா இவன் 5 வருஷம் கழிச்சு போய் ஒரு இடத்துல இருந்திருந்தானா அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்ன்றது ஒரு ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி ஒரு எபிலாக் மாதிரி காமிக்கலாமா அப்படின்னு பேசணும். அந்த ஒரு டெம்டேஷன்ல உள்ள போய் மறுபடியும் ஒரு ஸ்கெடியூல் போட்டு போய் ஒரு 3 days ஷூட் பண்ணி வந்த போர்ஷன் தான் ஆக்சுவலா இங்கேயே முடிச்சிருக்க வேண்டிய படம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அதை வந்து கொஞ்சம் மேபி நினைச்ச அளவுக்கு எடுக்க முடியல, அண்ட் அது கொஞ்சம் ரஷ்டா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பிளஸ் ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டா அதை எதிர்பார்க்கல, அதுக்குள்ள அவங்க இறங்குறதுக்கு மறுபடியும் ஒரு புது படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான், நமக்கு எதுவுமே ஐடியா இல்லை, எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்ற ஒரு அம்ப்ரெல்லா கடியில் வர விஷயங்கள் தான். அது எல்லாமே we have no idea, we know how to make the film. அது எப்படி போய் சேரும், அந்த தியேட்டரில் உட்காரும்போது அந்த மேஜிக் எப்படி டிரான்சென்ட் ஆகுது, அந்த ஆடியன்ஸ் அதை எப்படி உள்வாங்கிறாங்கன்னு நம்மளால எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அம்ப்ரெல்லா கடியில் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பண்ணக்கூடிய சினிமா தான் என்னுடைய சினிமா. இதே மாதிரி உங்களுடைய படங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா நீங்க நினைச்சு நடந்து ஒண்ணு எது வேற எதாவது இருக்கா? எல்லா படமும் எக்ஸ்பெரிமெண்டல் தான். நடுநிசி நாயகர்கள் ஆக்சுவலா விண்ணை தாண்டி வருவாய் வந்து மகேஷ் பாபுக்கு எழுதின கதை. மகேஷ் பாபுக்கு ஒரு கதை எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணி சைன் மீ ஆன் ஃபார் அ ஃபிலிம். மகேஷ் பாபுக்கு நம்ம உட்காந்து எழுதணும்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி தானே எழுதுவோம். ஒரு ஒக்கடு விஜய் பண்ணார்லையா போக்ரி அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் எழுதணும் ஆக்சுவலா. ஆனா நான் எழுதுறது விண்ணை தாண்டி வருவாயா. நான் விண்ணை தாண்டி வருவாயா உடைய கதை தான் எழுத போறேன்னு நினைச்சு நான் எழுதுறேன், உட்காரல. நான் ஒரு கதை எழுதலான்னு நினச்சி உட்காந்து எனக்கு அந்த போக்கில் வந்து கார்த்திக், ஜெஸ்ஸி, அந்த விஷுவல் இமேஜரி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் என் மைண்டில் வந்தது. அது அப்படியே ஒரு 5 days நான் எழுதி மகேஷ் பாபுட்ட கொண்டு போய் கொடுத்தப்போ இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு ஆக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. லவ் ஸ்டோரி நம்ம பண்ணால் ரொம்ப ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க, இன்னும் பெரிய படமாக இருக்கட்டும். அல்லு அர்ஜுன்ட்ட நரேட் பண்ணேன், அவரும் வேண்டாம் அப்படின்ட்டாரு. சிம்புவோட நரேட் பண்ணப்போ அவர் ரொம்ப எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் தான். நான் அது மகேஷ் பாபு வச்சு பண்ணியிருந்தா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஃபில்மாக தான் இருந்திருக்கும். சிம்பு வச்சும் அது மன்மதன் வல்லவனுக்கு அப்புறம் வந்த படம். ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். அப்புறம் அதுக்குள்ள சிம்பு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், வேற மாதிரி ஒன்று பண்ணலாம், ரொம்ப சட்டிலாக வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஒன்று பண்ணலாம்னு சொல்லி ஒரு படம் பண்ணணும். ஸோ என்னுடைய பார்வையில் ஆனால் அது வந்து நிறைய செலவெல்லாம் பண்ணாமல், தேவையில்லாத செலவு பண்ணாமல் ஒரு எக்கனாமிக்கலான ஒரு பட்ஜெட்குள்ளே பண்ண ஒரு படம். நம்ம பேசியிருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி கூட கேட்கலாம். Have been an inspiration in creating green flag characters in Nanadikara. How to treat your women, like how to it has an inspiration from your life. So what is your take on movies like Animal? Because I think you are the right person. No, I was honestly going to tell you that you're talking about the quality உருகியோருக்கு லாக் பண்றதுக்கு பேசுறீங்க. பட் films like Animal are only working. What is your take? உண்மையில நான் கேட்கலாம்னு இருந்தேன். I've not watched the film. Okay. I don't think I'll ever watch the film. But I understand what the film portrays and how it has an impact on the audience. இப்போ நான் அனிமல் பத்தி நான் இப்போ ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உடனே சந்தீப் பங்கா ஒரு டீம்ல இருந்து இவன் பெரிய ஆளாவன் இவன் படம் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் யார் என்ன படம் பண்ணியிருக்காருன்னு அவன் கேட்க வாய்ப்பு, அதுல இருந்து வேற ஒன்று உருவாகும். அதனால அதுக்குள்ள போகணுமா அப்படின்னு தெரியல. என் டீம்ல இங்க பிரீத்தி இருக்காங்க, அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நான் அனிமல் பத்தி பேசுறேன். I grew up watching your film. So as a kid, that's how I saw love. I thought like okay, ஒரு பையன் வந்து இப்படி தான் ட்ரீட் பண்ணனும்.
ஒரு பொண்ணு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. ஆனா இப்போ அப்படி இல்லைன்னு தோணுதா உங்களுக்கு? Yeah, because imagine a kid watching that film and thinking that violence, partner exhibiting violence or abuse is a love language in Nanichita. Like, what if they don't know the இல்ல see, largely I will tell you that you put it under the entertainment umbrella. You're watching a film, it does something to you, take the good things and leave the bad things. Largely the film is supposed to move you. As a filmmaker, I feel sorry to even say this, meaningful films that impact the society should be made in the Nasulno, but I am saying those are not the films that are being made. So take the good, take this, don't take that. That's all I'll say. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வரிசையில் வர ஜெயமோகன் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் அந்த மஞ்சுமோல் பாய்ஸ் படத்தில் வந்து அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, துருக்கிகள்ங்கிற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அங்கே உள்ளவங்க அப்படி தான் இருக்காங்கன்னு. இப்போவே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லுவார், பட் மலையாள பொறுக்கிகள்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தார். அதில் கூட உங்களுக்கு ட்ராவல் பண்ணலாம் அந்த இதுவும் எதனால் அப்படி சொல்லியிருப்பார் உங்களுக்கு தோணுதா? இல்லாட்டி அவருடைய கருத்து அது அது உண்மையிலே போய் அது அவர் தப்பு இல்லை ரைட் அப்படின்னு நான் எனக்கு சொல்ல விரும்பல. நான் ஆக்சுவலாக அந்த படம் பார்த்துட்டு நான் ட்வீட் போட்டிருந்தேன். நான் ஏதாவது ஒரு படம் இல்லை ஏதாவது ஒன்று பிடிச்சா உடனே நான் ட்வீட் பண்ணுவேன். என்னுடைய ட்வீட் அவங்களுக்கு தேவையில்லை. அந்த படம் ஆல்ரெடி நல்லா ஓடிட்டு இருக்கு தியேட்டரில். நானும் தியேட்டர்லாம் படம் பார்த்தா என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஜஸ்ட் ஒரு கனெக்ட் கிடச்சிது எனக்கு. ஏன்னா ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த படம். அந்த படத்தில் நடக்கிற விஷயங்கள் அப்போ அந்த தியேட்டர் ரெஸ்பாண்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் நானும் படம் ரிலீஸாக ஒரு 7 days கழிச்சு தான் நான் பார்த்தேன். அன்னைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே இங்கே ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு தியேட்டரில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. மலையாள படம், சப்டைட்டில்ஸ் தான், நிறைய பேருக்கு அவங்க பேசுகிற பாஷை புரியாது. பட் ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் வந்து அது அப்படி ரசிச்சாங்கன்றது நான் தியேட்டரில் பார்த்தேன். ஸோ ஒரு தியேட்டரிக்கல் ஹை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக அனிமல் அளவுக்கு அந்த படத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்குலாம் தப்பாக இல்லை. இந்த அனிமல் ஒரு ஆல்ஃபா மேல் வந்து இந்த கான்செப்ட் தமிழ் சினிமாவில் வந்து அப்படி யாரும் இங்கே காமிச்சது கிடையாது. இந்த ஆல்ஃபா மேலுங்கிற கான்செப்ட் வந்து இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அது ஒரு பேசு பொருளாகவே இருக்கு. அனிமலில் காமிக்கிற ஒரு விஷயம் திரைப்படங்கள்ல இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வர சரியா இருக்குமா? ஆல்ஃபா மேல்ன்றது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் தான் ஆல்ஃபா மேல். அந்த படத்தில் காமிச்ச ரன்பீர் கபூர் ஆல்ஃபா மேல்ன்றது என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது. அந்த படம் நான் தியேட்டரில் பார்க்கும்போது நிறைய பேர் இப்படி தான் அந்த படத்தை பார்த்தாங்க. ஆனால் ரன்பீர் கபூருடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர கம்பெல்லிங்காக இருந்தது. நானே அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நாள் பார்த்தேன், போயிடலான்ட்டு கிளம்பிட்டேன். மறுபடியும் ஒரு 5 days கழிச்சு செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். சந்தீப் ரெட்டி கண்டிப்பாக நான் திட்ட போகிறான், அது வேறு விஷயம். பட் ரன்பீர் கபூருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து ஒரு ஆக்டராக அப்படி பண்ணியிருந்தார். அந்த படத்துடைய விஷயங்கள், ஆல்ஃபா மேல் இது கரெக்டாக, பொண்ணுங்களை அவர் ட்ரீட் பண்ணது கரெக்டாக, அவருடைய ஆட்டிடியூட் கரெக்டாக, அதுக்குள்ளே நான் போகல. பட் ஆஸ் அன் ஆக்டராக ஒன்று பண்ணியிருந்தார்ல, அது எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சேன். ஐ திங்க் நம்ம எல்லாருமே காஃபி ஷாப்பில் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருப்போம்ல. நீங்களாம் போனதே இல்லையா காஃபி ஷாப்பு? என்ன சொல்லணும்? காப்பு இருக்கு இல்லையா, உங்களுடைய படங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருடைய கைகளையும் வந்து இருக்கும். சத்யா பார்த்ததுக்கு அப்புறம் நான் போட்டேன், இவங்கெல்லாம் ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சூர்யாட்ட மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த காக்கா பண்ணும்போது இது போடலாமா அப்படின்னு பேசணும். ஓகே பிரதர் போடலாம் அப்படின்னு பேசினாரு.